வணக்கம். அசுரனின் அழகு பொம்மை கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ். அன்றைய அலுவலக பொறுப்புகளை அருணிடம் ஒப்படைத்துவிட்டு பவித்ராவை அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு கிளம்பினான் ஹர்ஷவர்தன். பவித்ரா காரில் ஏறும் சமயம் கையில் ஒரு பெரிய டிஃபன் பாக்ஸுடன் ஓடி வந்தாள் தேவி. பவித்ராமா, இந்தாங்க, இதில் பழங்கள் கட் பண்ணி வச்சிருக்கேன், பசிக்கும் போது சாப்பிடுங்க என்றாள். அக்கா, நாங்கள் தான் முதல் அப்பாயின்மெண்ட், போன உடனே வந்துடுவோம், இதெல்லாம் வேண்டாம், இப்போ தானே சாப்பிட்டேன், வந்து சாப்பிட்டுக்கிறேன், எடுத்து வைங்க என்று பவித்ரா சொல்ல, ஸ்வீட்டி, இன்னைக்கு ஸ்கேன் இருக்கிறதால கண்டிப்பாக லேட் ஆகும், வாங்கி வச்சுக்கோ, பசிக்கும்போது சாப்பிட்டுக்குவியான் என்றான் ஹர்ஷவர்தன். அவன் கூறிய பிறகு மறுக்க முடியுமா என்ன? சரி என்று பாக்ஸை வாங்கி கார் சீட்டில் வைத்து விட்டாள் பவித்ரா. முதல் அப்பாயின்மெண்ட் என்பதால் காத்திருக்கும் தேவையே வரவில்லை. மருத்துவமனையை அடைந்ததும் நேராக மருத்துவரின் அறைக்கு சென்றார்கள். மருத்துவர் பவித்ராவை பரிசோதித்தார். கர்ப்பமாக இருப்பவர்களுக்கான வழக்கமான பரிசோதனைகள் முடிந்ததும் நேராக போய் லெஃப்டில் ஸ்கேன் ரூம் இருக்குது, அங்கே ஸ்கேன் டாக்டர் இருப்பாங்க, ஸ்கேன் முடிச்சுட்டு ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வாங்க என்ற சிரித்த முகத்துடன் கூறினார் மருத்துவர். அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு பவித்ராவை அழைத்து கொண்டு ஸ்கேன் எடுக்கும் அறைக்கு சென்றான் ஹர்ஷவர்தன். அவன் உதிரத்தின் உருவத்தை பார்க்கும் ஆவலில் அவளை விட்டு அகலாமல் அவள் அருகிலேயே நின்றிருந்தான். மருத்துவர் ஸ்கேன் செய்ய ஆரம்பித்தார். அந்த கம்ப்யூட்டர் திரையில் பவித்ராவின் கர்ப்பத்தில் இருக்கும் குழந்தையின் உருவம் தெரிந்தது. இதுதான் உங்க பேபி என்று மருத்துவர் கணினி திரையை காட்டிய போது பவித்ரா விழி இமைக்க மறந்தாள். ஒரு சிறிய கருப்பு வளையத்திற்குள் மிகச்சிறிய உருவம் கருப்பும் வெண்மையுமாக கலந்து தெரிந்தது. அதை பார்த்த நொடி பவித்ராவின் கண்களில் அப்படி ஒரு சந்தோஷம். அருகில் நின்றிருந்த ஹர்ஷவர்தனை திரும்பி பார்த்து கொண்டே அவன் கை விரல்களை அழுத்தமாக பற்றி கொண்டாள். ஹர்ஷவர்தனின் பார்வையும் அதே திரையில்தான் நிலைத்திருந்தது. அவன் உயிர் நீரில் உருவான உருவத்தை கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டே நின்றிருந்தான். மருத்துவர் தொடர்ந்தார். இப்போ பேபியோட குரோத் ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கு. அடுத்தடுத்த மாசங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கண்ணு, மூக்கு, கை, கால்னு ஒவ்வொரு பாட்டாக டெவலப், அதுக்கப்புறம் தான் குழந்தைக்கு முழு உருவம் கிடைக்கும் என்று மருத்துவர் சொல்லி முடிக்க ஹர்ஷவர்தனின் கைகள் அவனையும் அறியாமல் பவித்ராவின் கை விரல்களை இன்னும் இறுக்கமாக பற்றி கொண்டது. பேச வார்த்தைகள் வரவில்லை. குனிந்து பிடித்திருந்த அவள் கையில் இதழ் பதித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினான். ஸ்கேன் முடிந்ததும் ஸ்கேன் டாக்டர் கொடுத்த ரிப்போர்ட்டை வாங்கி கொண்டு இருவரும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடு மருத்துவரை பார்க்க அறைக்கு வந்தார்கள். ரிப்போர்ட்டை மருத்துவரிடம் கொடுத்தான் ஹர்ஷவர்தன். பவித்ராவின் ஸ்கேன் ரிப்போர்ட்டை வாங்கி பார்த்த மருத்துவரின் முகம் சற்றே மாறியது. சற்று முன்னர் மருத்துவரின் முகத்தில் தெரிந்த மென்மையும் புன்னகையும் இப்போது இல்லை. ரிப்போர்ட்டில் கண்களை பதித்திருந்த அவர் முகம் எதையோ ஆழ்ந்து யோசித்து கொண்டிருந்தது. அவர் இவ்வளவு நேரம் அமைதியாக ரிப்போர்ட்டை பார்த்து கொண்டே இருக்க அந்த அமைதியே பவித்ராவிற்கும் ஹர்ஷவர்தனுக்கும் ஒருவித அச்சத்தை உண்டாக்கியது. மெதுவாக ரிப்போர்ட்டை நகர்த்தி வைத்துவிட்டு ஆழ்ந்து மூச்சை எடுத்துக்கொண்டு ஹர்ஷவர்தனை பார்த்தார் மருத்துவர். சாரி டு சே திஸ் மிஸ்டர் ஹர்ஷவர்தன், உங்கள் மனைவியோட கர்ப்பத்தில் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அவர் பேசிய வார்த்தைகளில் ஒரு நொடி நின்று துடித்தது ஹர்ஷவர்தனின் இதயம். அதை கேட்டு அதிர்ச்சியில் கண்களை அகல விரித்தாள் பவித்ரா. பவித்ராவிற்கு சிறு தலையசைப்பு மூலம் சமாதானம் சொன்னவன் மருத்துவரிடம் திரும்பி, என்ன சொல்கிறீங்க டாக்டர், காம்ப்ளிகேஷனா, என்ன பிரச்சனை? கலவரமாய் வந்தது ஹர்ஷவர்தனின் குரல். மிஸ்டர் ஹர்ஷவர்தன், உங்கள் பேபிக்கு கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிஃபெக்ட் இருக்குது. குழந்தையோட இதயத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. அது மட்டும் இல்லை, ப்ளசண்ட்டாக கர்ப்பப்பையை தாண்டி வெளியே வரைக்கும் ஒட்டியிருக்கு. டெலிவரி நேரத்தில் ப்ளசண்ட்டாக கர்ப்பப்பையை விட்டு பிரியும் போது கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அதிகமான ப்ளீடிங்காக வாய்ப்பு இருக்குது. இது பவித்ராவோட உயிருக்கே ஆபத்தாக முடியும். ஹைலி டேஞ்சரஸ், ரிஸ்கி ப்ரெக்னன்சி. ஸோ குழந்தைக்கு இருக்கிற பிரச்சனை, அதோட பவித்ராவுடைய கண்டிஷன், ரெண்டையும் வச்சு பார்க்கும்போது இது ரொம்பவே ரிஸ்கான ப்ரெக்னன்சி. அவர் பேச, டாக்டர், இதுக்கு வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட் என்று இடைமறித்தான் ஹர்ஷவர்தன். இந்த விஷயத்தில் கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. அம்மா குழந்தை ரெண்டு பேருக்குமே பிரச்சனைன்னு தெரியற இந்த மாதிரி நேரத்தில் நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னன்னா, இந்த குழந்தைய அபார்ட் பண்ணுறது தான் நல்லது. மருத்துவர் நீளமாக பேசி முடிக்க என்ன பேசுவது என்று தெரியாமல் ஹர்ஷவர்தன் சில நொடிகள் அமைதியாக அமர்ந்திருந்தான். அவன் பிடித்திருந்த பவித்ராவின் கை இன்னும் இறுகியது. இதயத்தை கசைக்கு பிழிவது போல அப்படி ஒரு வேதனை. ஆனாலும் பவித்ராவின் முன் உடைந்து போகக்கூடாது என்று தன்னையே கட்டுப்படுத்தி கொண்டான். பவித்ராவின் கண்களில் நிறைந்திருந்த கண்ணீர் மெதுவாக அவள் கன்னங்களில் உருண்டது.
திரும்பி ஹர்ஷவர்தனின் முகத்தை பார்த்து கொண்டே அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள். குழந்தைக்கு மட்டும் ஆபத்து என்று மருத்துவர் கூறியிருந்தால் எப்படியாவது குழந்தையை காப்பாற்ற முயற்சி செய்திருப்பான். ஆனால் அவன் உயிருக்கு உயிரான அவள் உயிருக்கும் அல்லவா ஆபத்து என்று கூறிவிட்டார். அவளை தவிர அவனுக்கு வேறு எதுவுமே பெரிதில்லையே. டாக்டர், ஏதாவது செஞ்சு பவித்ராவுக்கு எந்த ஆபத்தும் வராம குழந்தைய காப்பாற்ற முடியுமா? கடைசியாக ஒரு முறை மருத்துவரிடம் கேட்டு பார்த்தான். ரொம்ப ரிஸ்க் மிஸ்டர் ஹர்ஷவர்தன். நான் தான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேனே. இந்த விஷயத்தில் நான் மட்டும் இல்லை, நீங்கள் எவ்வளோ பெரிய கைனகாலஜிஸ்ட் கிட்ட வேணும்னாலும் ரெஃபர் பண்ணி பாருங்க, எல்லாரும் இதை தான் சொல்லுவாங்க என்றார் மருத்துவர். என்னதான் தைரியமாக இருப்பதைப் போல காட்டிக்கொண்டாலும் அவன் கண்களும் கலங்கி சிவந்துதான் போனது. சில நொடிகள் யோசனையாய் அமர்ந்திருந்தவன், ஓகே டாக்டர், அப்போ குழந்தை அபார்ட் பண்ணிடலாம். எனக்கு பவித்ரா தான் முக்கியம். இதயத்தை கல்லாக்கி கொண்டு வார்த்தைகளை உதிர்த்தான் ஹர்ஷவர்தன். அவன் அப்படி சொன்னதும் இவ்வளவு நேரம் அமைதியாக ஹர்ஷவர்தனின் தோளில் சாய்ந்திருந்த பவித்ரா, நோ, நான் குழந்தைய அபார்ட் பண்ண மாட்டேன். இந்த குழந்தை எனக்கு வேணும். என் வயிற்றுல கருவா உருவாகி இருக்கிறது என்னோட அப்பா. என் குழந்தைக்கு ஒன்றும் ஆகாது, எனக்கும் ஒன்றும் ஆகாது. டாக்டர், நான் குழந்தைய கலைக்க மாட்டேன். நீங்கள் டாக்டர் கிட்ட சொல்லுங்க ப்ளீஸ், நான் அபார்ட் பண்ண மாட்டேன் என்று அழுது பிதற்றினாள் பவித்ரா. அவள் துடிப்பதை கண்களால் பார்க்க முடியவில்லை ஹர்ஷவர்தனுக்கு. ஸ்வீட்டி, என்னை பாரு. அவள் முகத்தை நிமிர்த்தி கண்ணீரை துடைத்து பொறுமையாக பேசினான் ஹர்ஷவர்தன். நான் சொல்கிறத கேளு. இந்த குழந்தை இல்லைன்னா இன்னொரு குழந்தை பெற்றுக்கலாம். டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு கேட்டுட்டு தானே இருந்த. பிரச்சனை குழந்தைக்கு மட்டும் இல்லை, டெலிவரி டைமில் உனக்கும் ரொம்ப காம்ப்ளிகேஷன் ஆகும்னு சொல்கிறாங்க. அவளுக்கு புரியும்படி எடுத்து கூறினான் ஹர்ஷவர்தன். உடனே மருத்துவர், எஸ் பவித்ரா, ரொம்ப சென்டிமெண்ட் ஆக வேண்டாம். 1 மாதம் தானே ஆகுது. இப்போவே அபார்ட் பண்ணிட்டா உங்களுக்கு அது ரொம்ப சேஃப். உங்களுக்கு அடுத்த பேபி நல்ல ஆரோக்கியமாக பிறக்கும். மருத்துவர் நம்பிக்கை கொடுத்தார். யார் என்ன சொன்னாலும் குழந்தைய கலைக்க மாட்டேன், பிடிவாதமாக இருந்தாள் பவித்ரா. ஓகே ஹர்ஷவர்தன், இன்னைக்கு பவித்ராவை அழைச்சிட்டு போங்க. வீட்டுக்கு போய் அவளுக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொல்லி அவங்க கிட்ட பேசி அவங்கள சமாதானப்படுத்தி இன்னும் 1 or 2 டேஸில் கூட்டிட்டு வாங்க என்று மருத்துவர் சொல்லவும் அழுத்தமாக கண்களை மூடித்திருந்த ஹர்ஷவர்தன், ஓகே டாக்டர், 1 or 2 டேஸில் திரும்ப கூட்டிட்டு வரேன். பவித்ராவை அழைத்து கொண்டு கிளம்பினான். காரில் வரும்போது பவித்ரா மட்டுமே பேசிக்கொண்டு வந்தாள். இல்லைங்க, இந்த குழந்தை எனக்கு வேணும். இந்த குழந்தையால என் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது. என் குழந்தையும் நல்லபடியாக பிறக்கும்னு என் மனசு சொல்லுதுங்க. ப்ளீஸ், இது நம்மளோட முதல் குழந்தை, அபார்ட் பண்ண வேண்டாம். வழிநெடுகளும் அவள்தான் பேசிக்கொண்டே வந்தாள். ஹர்ஷவர்தன் பதில் எதுவும் சொல்லவில்லை. அமைதியாக சாலையை பார்த்தபடி வாகனத்தை ஓட்டி கொண்டிருந்தான். மருத்துவமனையில் கம்ப்யூட்டர் திரையில் குழந்தையை பார்த்தபோது அவன் முகத்தில் இருந்த துள்ளலும் மகிழ்ச்சியும் இப்போது இல்லை. கண்கள் கலங்கி முகம் உணர்வற்று பார்வை சாலையை வெறித்தபடி இருந்தது. காரிலிருந்து இறங்கியதும் தேவி கொடுத்து அனுப்பிய டிஃபன் பாக்ஸை எடுத்து வந்து டைனிங் டேபிளின் மேல் வைத்துவிட்டு வேகமாக படியேறி சென்றாள் பவித்ரா. பவித்ராமா, பழம் அப்படியே இருக்கு, சாப்பிடலையா? தேவி கேட்டது அவள் காதில் விழவே இல்லை. பவித்ராவை தொடர்ந்து ஹர்ஷவர்தனும் அறைக்கு சென்றான். அவன் முகத்திலும் கவலையின் ரேகைகள் தெரிய பவித்ராவின் உடல் நிலையில் ஏதோ பிரச்சனை என புரிந்து கொண்டாள் தேவி. வீட்டுக்குள்ளே வந்த உடனே என்னை பார்த்து 2 வார்த்தை பேசிட்டு தான் ரூமுக்கு போவாங்க. இன்னைக்கு நான் கூப்பிடுறது கூட கேட்காம வேகமாக ரூமுக்கு போகிறாங்க. ஆஸ்பத்திரியில் என்ன ஆச்சுன்னு தெரியலையே. மனம் பதற, தாயே கருமாறி நீ தான் துணை இருக்கணும். பவித்ராவிற்காக கண்களை மூடி அமைதியாக வேண்டிக் கொண்டாள் தேவி. அறைக்குள் நுழைந்தவுடனே பொத்தென கட்டிலில் விழுந்தாள் பவித்ரா. அவள் பின்னாலேயே வந்த ஹர்ஷவர்தன், ஏய் ஸ்வீட்டி, பார்த்து மெதுவா. தலை கவிழ்ந்து படுத்திருந்தவளின் கூந்தலை ஆறுதலாக வருடினான். ஸ்வீட்டி, எழுந்துரு, நான் சொல்கிறத கேளு. அவளை சமாதானம் செய்ய முயற்சி செய்தான். நம்ம குழந்தை என்று வயிற்றில் கை வைத்தபடியே எழுந்து அவன் மார்பில் சாய்ந்து ஓவென்று கதறி அழ ஆரம்பித்து விட்டாள் பவித்ரா. இவ்வளவு நேரம் உள்ளுக்குள் அடக்கி வைத்திருந்த அவள் வேதனையும் துயரமும் அவன் நெஞ்சை கண்ணீரால் நனைத்து கரைத்து கொண்டிருந்தது. அவளை சமாதானம் செய்ய வழி தெரியாமல் தவித்து போனான் ஆடவன். பவித்ராவின் கண்ணீரும் அவள் பிடிவாதமும் அவள் இந்த குழந்தை வேண்டுமென துடிப்பதும் கண்களால் பார்க்க முடியவில்லை அவனுக்கு. இதையெல்லாம் தாண்டி அவன் மனதில் நினைத்திருந்தது ஒரே ஒரு எண்ணம் மட்டுமே. பவித்ரா பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அவள் உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துவிடக்கூடாது.
மருத்துவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவன் காதுகளில் இன்னும் ஒலித்து கொண்டேதான் இருந்தது. ஆபத்து, ரிஸ்க், ப்ளீடிங், உயிருக்கு ஆபத்து. மருத்துவரின் இந்த வார்த்தைகளை நம்பாமல் இருக்க முடியாது. அதே நேரம் குழந்தையை பற்றிய எதிர்பார்ப்பில் இருக்கும் பவித்ராவின் மனதை உடைக்கவும் முடியாது. எப்படியாவது அவளுக்கு புரிய வைக்க வேண்டும். அவளை சமாதானப்படுத்த வேண்டும். அவள் மனதை நொறுக்காமல் அவள் கண்ணீரை துடைத்தபடியே மருத்துவரின் கூற்றின் உண்மையை அவள் உணர செய்ய வேண்டும். ஆனால் அது எப்படி என்றுதான் அவனுக்கு புரியவில்லை. அவள் கருவில் வளர்வது அவர்கள் அன்பின் உயிர், காதலின் சின்னம், அவன் உதிரம். அதை அழிக்கச் சொல்ல அவனுக்கு மட்டும் வலிக்காமல் இருக்குமா என்ன? அவனை உடைந்து விட்டால் அவளை யார் தேற்றுவது? இளகிய இதயத்தை இரும்பாக்கி பிடித்து கொண்டான். ஸ்வீட்டி, அழாத, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு என்று மெதுவாக ஆரம்பித்தான் ஹர்ஷவர்தன். இந்த குழந்தைக்கு நம்ம கூட இருக்க கொடுத்து வைக்கல. அதான் டாக்டர் சொன்னாங்களே, அடுத்த குழந்தை எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம ஆசைப்பட்ட மாதிரி ஆரோக்கியமாக பிறக்கும். ஒரு குழந்தை இல்லை, இன்னும் 10 குழந்தை பெற்றுக்கலாம். நான் சொல்கிறத நீ எப்பவுமே நம்புவல்ல. நம்ம நாளைக்கு காலையில் ஹாஸ்பிட்டல் போய் இந்த குழந்தைய என்று சொல்ல வந்தவனின் குரல் அதற்கு மேல் பேச முடியாமல் தழுதழுத்தது. எவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டீங்க. உங்கள் அப்பா அம்மா உங்களை கண்டுக்காமல் விட்டுட்டாங்கன்னு அவங்க மேலே கோபப்பட்டீங்க தானே? இப்போ நம்ம குழந்தை விஷயத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்களுக்கு தெரியுதா? அப்பா நம்மளை வேண்டான்னு கலைக்க சொல்கிறாருன்னு குழந்தை உங்கள் மேலே கோபப்படாது? கண்ணீருடன் கேட்டாள். ஏய், அது வேற இது வேறடி. பிரச்சனை குழந்தைக்கு மட்டும் இல்லை, உனக்கும் தான். எனக்கு நீ போதும், நீ மட்டும் போதும். அவன் இதயத்து காதல் கண்ணீராய் கரைந்தது. நான் இந்த குழந்தை மேலே எவ்வளோ ஆசை வச்சுருக்கேன் தெரியுமா? எவ்வளோ கனவு வச்சுருக்கேன் தெரியுமா? என்னால் முடியாதுங்க. இந்த குழந்தைய நான் கலைக்க மாட்டேன். நான் செத்தாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த குழந்தை வேணும். இதுவரை எந்த விஷயத்திலும் அவனை எதிர்த்து பேசாதவள், அவன் வெளி உருட்டலுக்கு பயப்படுபவள், குழந்தை விஷயத்தில் அவன் சொல்வதை கேட்க மாட்டேன் என்று அவனுக்கு எதிர்வாதம் செய்யும் அளவுக்கு எங்கிருந்து வந்தது இவ்வளவு தைரியம் அவளுக்கு? எல்லாம் தாய்மை உணர்வு கொடுத்த தைரியம் போல. அவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்த ஹர்ஷவர்தன் பொறுமை இழந்தான். என்ன சொன்ன? செத்தாலும் குழந்தை வேணுமா? பைத்தியமா நீ? நீ இல்லாம போன பிறகு அந்த குழந்தைய நீ பார்க்க முடியுமா? அது கூட பேச முடியுமா? குழந்தைய வச்சு கனவு காண்டேன்னு சொன்னியே, அதெல்லாம் எப்படி நடக்கும்? அவள் மீது கோபம் காட்டக்கூடாது என்று நினைத்தாலும் முடியவில்லை அவனால். இல்லைங்க, நான் அது பேச்சுக்கு சொன்னது. எனக்கு எதுவும் ஆகாது, என் குழந்தைக்கும் எதுவும் ஆகாது. ப்ளீஸ், நான் சொல்றத நம்புங்க என்று கண்ணீரை துடைத்து கொண்டே வலுக்கட்டாயமாக சிரித்தவள், உங்க கையை கொடுங்க என்று அவன் கையை பிடித்து மெதுவாக தன் வயிற்றில் வைத்தாள். என் வயிற்றுல குழந்தை நல்லதாங்க இருக்கு, எனக்கு ஃபீல் ஆகுது, தொட்டு பாருங்க. அவள் குரலில் இருந்த அந்த நம்பிக்கை, அவள் உள்ளுணர்வு, ஒரு தாயின் எதிர்பார்ப்பு. வயிற்றில் கையை வைத்தவுடன் குழந்தையின் நிலையை தெரிந்து கொள்ள அவன் என்ன விஞ்ஞானியா இல்லை மந்திரவாதியா? அமைதியாக இருந்தான். உங்களுக்கு ஃபீல் ஆகுதில்ல? நான் சொன்னேன்ல, சொல்லுங்க, குழந்தை நல்லா இருக்கு தானே? சிறு குழந்தை போல தலையசைத்து அவள் கேட்டபோது அவளிடம் என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் இயலாமையில் கண்கள் கலங்கி அவளையே அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான் ஹர்ஷவர்தன். இந்த டாக்டர் சரியில்லைங்க. அன்னைக்கே நதியா சொன்னால, அந்த ஹாஸ்பிட்டலில் நடக்கிறது எதுவுமே சரியில்லைன்னு. நதியா ஒரு குழந்தைய காப்பாற்ற வேற ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புனப்போ ஏன் அப்படி செஞ்சேன்னு அவளை திட்டி வேலைக்கு வர வேண்டான்னு சொல்லிட்டாங்களே. அதனால தான் சொல்கிறேன், இனிமேல் நம்ம அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டாம். நாளைக்கு வேற ஹாஸ்பிட்டலுக்கு போய் வேற டாக்டரை பார்க்கலாம். நீங்கள் வேணும்னா பாருங்க, அவங்க நம்ம குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ல போகிறாங்க. அப்போது இந்த குழந்தைய கலைக்கணும்னு நினச்சதுக்காக நீங்களே வருத்தப்படுவீங்க. நம்பிக்கையோடு பேசினாள். அப்போதுதான் ஹர்ஷவர்தனும் சற்று நிதானமாக யோசிக்க தொடங்கினான். பவித்ரா சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவன் மனதில் எதிரொலித்தது. அவள் கூறுவதில் தவறில்லை. அவன் உள்ளம் மெதுவாக ஒத்துக்கொண்டது. இந்த சூழ்நிலையில் அவசரப்பட்டு முடிவெடுக்கக்கூடாது. மற்றொரு மருத்துவரை அணுகி அவளின் நிலையை மீண்டும் ஒருமுறை உறுதியாக அறிந்த பிறகே முடிவெடுக்க வேண்டும். தன் நெஞ்சில் சாய்ந்திருந்த பவித்ராவின் தலைமுடியை மெதுவாக வருடினான். ஓகே ஓகே ஸ்வீட்டி, நீ ரொம்ப டயர்டாக இருக்க, கொஞ்சம் தூங்கி ரெஸ்டடு. வேற எதையும் யோசிக்காத, நாளைக்கு வேற டாக்டர் போய் பார்க்கலாம். அவளை சமாதானப்படுத்தினான்.
அவன் வார்த்தைகளில் நிம்மதியடைந்தவள் அவன் நெஞ்சில் இன்னும் நெருக்கமாக சாய்ந்து கண்களை மெதுவாக மூடினாள். அவள் சுவாசம் சீராக மாற அவள் தூக்கத்தின் ஆழத்தை உணர்ந்தவன் அவளை அப்படியே மெதுவாக தலையணையில் சாய்த்து படுக்க வைத்துவிட்டு சத்தமின்றி எழுந்து வெளியே வந்தான். வீட்டின் பால்கனியில் வந்து நின்றவுடன் எதையோ யோசித்துவிட்டு உடனே தனது கைபேசியை எடுத்தான். சென்னையிலேயே மிக பிரபலமான ஒரு மருத்துவரை தொடர்பு கொண்டு அடுத்த நாளுக்கான அப்பாயின்மெண்ட்டை பதிவு செய்தான். இந்த முறையாவது பவித்ரா எதிர்பார்ப்பது போல எல்லாமும் நல்லதாகவே நடக்க வேண்டுமென மனதிற்குள் உறுதியாய் நினைத்து கொண்டவனின் பார்வை அவன் கொடுத்த சமாதானத்தில் நிம்மதியாய் உறங்கிக் கொண்டிருந்த பவித்ராவின் மீது படிந்தது. பவித்ராவின் உடல்நிலையை பற்றி ஹர்ஷவர்தன் வினோதனிடம் சொல்ல வினோதன் மூலம் விஷயம் திலகவதிக்கும் தெரிந்துவிட்டது. உடனே மகளை தேடி ஓடி வந்துவிட்டார். அருணா, கிலா, அஞ்சலி, குணா என்று எல்லோரும் பவித்ராவை காண வந்துவிட்டார்கள். ஹர்ஷவர்தன் பெயருக்கு அவர்களிடம் பேசிக் கொண்டிருந்தாலும் அவன் பார்வை முழுவதும் பவித்ராவின் மேல்தான் பதிந்திருந்தது. பவித்ராவோ முகத்தில் எந்த சோர்வையும் காட்டாமல் வந்தவர்களிடம் நன்றாக சிரித்து பேசி சந்தோஷமாக இருந்தாள். அவர்கள் எல்லோருக்கும் காஃபி எடுத்து வந்த தேவி, பவித்ராமா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு போய் வேண்டிக்கிட்டா தாயையும் சேயையும் அவன் நல்லபடியாக காப்பாத்திடுவா என்று நம்பிக்கை கொடுத்தாள். வினோதன், குணா, அருண் என்று எல்லோரும் மகப்பேறு மருத்துவத்தில் சிறப்பு மருத்துவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்று அவரவர்களுக்கு தெரிந்த வகையில் நண்பர்கள், உறவினர்கள் என்று எல்லோரிடமும் விசாரித்து கொண்டிருந்தனர். தொழில் விஷயத்தில் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் தனி ஆளாக நின்று சமாளிக்க கூடியவன் இப்போது கொஞ்சம் மனம் துவண்டுதான் காணப்பட்டான். அவன் முகத்தை பார்க்க முடியவில்லை. ஹர்ஷா, ஒரு பிரச்சனையும் வராது. பவித்ராவுக்கும் குழந்தைக்கும் ஒன்றும் ஆகாது. நாங்கள்லாம் இருக்கோம்ல, பார்த்துக்கலாம் என்றான் வினோதன். ஆமாண்டா, நீங்கள் 2 பேரும் இன்னும் 100 வருஷம் நிறைய புள்ள குட்டி பெற்று சந்தோஷமாக வாழ போறீங்க என்றான் அருண். கஷ்டமான நேரத்தில் இத்தனை பேர் அவனுடன் இருப்பதே ஹர்ஷவர்தனுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது. பவித்ராவை விட்டு பிரியவே மனமில்லை திலகவதிக்கு. பவித்ராவுக்கு டெலிவரி முடிகிற வரைக்கும் அம்மா பவித்ரா கூடவே இருக்கட்டும் என்றான் வினோதன். பவித்ராவிற்கும் இது மாதிரியான நேரத்தில் ஒரு துணை அவசியம் என்பதை உணர்ந்த ஹர்ஷவர்தன் சரி என்று ஒத்துக்கொள்ள திலகவதி பவித்ராவுடனேயே அவர்கள் வீட்டில் தங்கிவிட்டார். அடுத்த நாள் காலை இரவு முழுவதும் சிந்தனையில் கழித்த ஹர்ஷவர்தன் முன்னதாகவே அப்பாயின்மெண்ட் வாங்கி வைத்திருந்த மருத்துவமனைக்கு பவித்ராவை அழைத்து கொண்டு கிளம்ப தயாரானான். அவர்களுடன் திலகவதியும் மருத்துவமனைக்கு கிளம்பியிருந்தார். அன்பால் இணைந்த 2 இதயங்கள் மலை போல் குவிந்த எதிர்பார்ப்புகளையும் மனதை நிகழ வைக்கும் குழந்தை கனவுகளையும் சுமந்தபடி விரலோடு விரல் கோர்த்து அமைதியாக அமர்ந்திருக்க அவர்களை சுமந்தபடி கார் மெதுவாக மருத்துவமனையை நோக்கி பயணித்தது.